இங்க ஒரு பொண்டாட்டி, அங்க ஒரு பொண்டாட்டி. இவங்க கல்யாணத்துக்கு முன், இவங்க கல்யாணத்துக்கு பின், கட்டினதுக்கு அப்புறம் கட்டினது. இதெல்லாம் இல்லாம இன்னொரு பொண்ணுட்ட பேச்சு. எங்க பேச ஒரு நாளைக்கு பெல்ட்டால விடுங்க. அதுங்காட்டி தான் குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டீங்களா? எப்படி இருக்க பிரீத்தி? நல்லா இருக்கேன். இல்ல பிரீத்தி, நீ நல்லா இல்ல. ஏன் பிரீத்தி என்ன விட்டு போன? நீ 10th பிராக்டிகல்ல பாஸ் ஆயிப்பா. இல்ல பிரீத்தி. அப்போ உன் பிராக்டிகலா பேசி புரிய வைக்க முடியாதுடா. என்ன பிரீத்தி கலாய்க்கிறியா? ஆமாயோ. தோத்துக்கிட்டே இருக்கீடா பிரீத்தி. ஆன்சர் போறேன்னா இன்னைக்கு பான்சர் போறேன்னா நீதான் பிரீத்தி காரணம். திருப்பி நான் என்னதான் திருடினியா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டா போலே. ஐயோ பிரீத்தி இதெல்லாம் நமக்கு வேணாம் பிரீத்தி. அதான் யோகா நானும் சொல்றேன், நமக்கு இதெல்லாம் வேணாம். ஐயோ பிரீத்தி நம்ம மேப்லயே இல்லாத இடமா எங்கயாவது போயிடலாம் பிரீத்தி. ஐயோ யோகா மேப்ல இல்லாத பிளேஸ்க்கு எப்படி யோகா போவ? கூகுள் மேப் பார்த்து போலாம் பிரீத்தி. இதோ இதோ இப்படி பேசுறல, இதுக்கு தான்டா விட்டு போற. நீ ஒரு சைக்கோடா, நீ ஒரு சைக்கோ. நான் சைக்கோவா? சைக்கோவா நானே? சைக்கோவா? நான் சைக்கோவா? நீ சைக்கோ தான்டா. ஐயோ பிரீத்தி இது சும்மா, நீ பயப்படாத. மறுபடியும் பாப்போமா? இது காப்புமா? பாருங்கண்ணே, நீங்களே பாருங்க எந்த முட்டை பெருசுன்னு. நான் வச்சிருக்கேன் என்னோட முட்டை தானே. நோ தப்பாகுதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. ஆமாமா. என்ன நாட்டுக்கோழி இவ்ளோ பெரிய முட்டையை எப்படி போடும்னு சந்தேகம். சந்தேகம் என்ன? இப்படி ஒரு முட்டையை போட்ட நாட்டுக்கோழி உசுரோடவே இருந்திருக்காது. யோ உன்னை கேட்டாங்களா? ஏன்னா நான் அந்த அளவுக்கு தீனி போடுறேன். நானே சரியா சாப்பிடுறது இல்லண்ணே. ஆமா ஆமா பார்த்தாலே தெரியுது. அவர் கொடுக்கறத விட 50 பைசா கம்மியா தரேன். அப்ப சரி ஒரு 20 அட்டை கொடு. மனோஜ் எல்லாம் அவன் ஆளுக்கு மல்லிப்பூ எல்லாம் வச்சு வரான். உனக்கு அப்படி எதுவும் தோணலையா? தோணுது, பட் மனோஜ் தப்பா எடுத்துக்கிட்டானா? பாத்தியா நீயே? நோ தப்பாகுதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. தப்பா எடுத்துக்கிற, மனோஜ் தப்பா எடுத்துக்க மாட்டான். நான் பூ வச்சு விட சொன்னது அவன் ஆளுக்கு இல்ல எனக்கு. அப்ப இரு, நான் மனோஜ் போய் சொல்லிட்டு வரேன். என்னன்னு? உனக்கு பூ வச்சு விட சொல்லி. அவன் எனக்கு பூ வச்சு விட கூடாது. அப்ப இரு, அதையாவது போய் சொல்லிட்டு வரேன். என்னதுன்னு? நீ எல்லாம் என் ஆளுக்கு பூ வச்சு விட கூடாது. மூளை இருக்கிற ஒருத்தனை கூட நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அவன் தான் வச்சு விடவே இல்லையே. யாரு சொன்னா? நேத்து அவன் ஆளுக்கு வச்சு விட்டான், நான் பார்த்தேன். அதான் தெரியுமே. வச்சு விட்டான், எனக்கு வைக்கல. உனக்கு எப்படி வைப்பா? நீ தான் வைக்க கூடாதுன்றியே. சாமி எனக்கு பூவே. ஹே கூகுள், நெருப்பு இல்லாம சமைக்கிறது எப்படி? ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளவும். கரண்ட் அடுப்புல வைக்கணுமா? இல்ல, அந்த பாத்திரத்தை எடுத்து போய் 4 வீட்ல வாங்கி தின்னுட்டு தூங்குடி நாசமா போனவளே. விவரமா சொல்லுமா. ரமேஷ் கூட தான் தொடர்பு இருந்துச்சு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. தொடர்புன்னா என்ன பண்ணீங்க? தொடர்புனா அந்த அளவுக்கு அவங்கிட்ட ஒட்டல. சும்மா முத்தம் கொடுது. இருந்தா நீ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்றாங்க என்ன காசுக்காக தான் நீ லவ் பண்றேன்னு. நான் உன்னை கேக்குறேன், இப்ப நீ சொல்லு, உண்மையா நான் லவ் பண்றேன் இல்ல காசுக்காக தான் லவ் பண்றேன்? வெங்கட் காஃபி சாப்பிட போலாமா? பில்ல கொஞ்சம் நீ பே பண்ணிடுறியா இன்னைக்கு? என்ன திடீர்னு என்ன பே பண்ண சொல்ற? எப்பவுமே நீ தானே பே பண்ணுவ. 90 காசு தெரியுதுல்ல, மூட்டு வா. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. காசுக்காக லவ் பண்றாங்களா? இந்த வயசுல இப்ப நான் வச்சுக்காம இன்னும் எந்த வயசுல நான் போய் வச்சுக்க முடியும்? பொம்பளை சொக்கு கேக்குதாடா, பொம்பளை சொக்கு எப்படி? அதனால கிளம்புற 2 பேரும் போறோம். எனக்கு ஒரு மாப்பிள்ளை பாக்கணும். என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல. உனக்கு பொண்ணு பார்க்க வேண்டாம், எனக்கு ஒரு அழகான மாப்பிள்ளை பார்க்கும், எனக்கு ஒரு கல்யாணத்தை கழிக்கும். உங்ககிட்ட இருந்து விடுதலை.
நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ எதுக்கு? மூளை இருக்கிற ஒருத்தனை கூட நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்காதா? உனக்கு எதுக்கு மாப்பிள்ளை? உனக்கு எதுக்கு மாப்பிள்ளை? எனக்கு மாப்பிளை பார்க்கும். எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து முதல்ல கல்யாணத்தை இருடி. இங்க பாரு, மாப்பிள்ளை பாக்குறது என்ன, மாப்பிள்ளை என்ன தெரியுமா? நம்ம மண்ணாட புறம்போக்கு ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. உனக்கு மாப்பிள்ளை பார்த்தா என்ன நடக்குது தெரியுமா? இருக்கும், கல்யாணம் இருக்கும். எவனாவது கேட்டுக்கிட்ட வரட்டும் பார்க்கலாம். ஏன்? அப்படி அப்படி எகிர்னு வச்சுக்குவேன், பாக்குற பார்வையில கொட்டூரமா இருக்கு. அதுலயே அவன் எரிஞ்சு சாம்பலா போயிருவான். சூரியகார பொம்மை மாதிரி இருக்கு. அதே மாதிரி தாண்டா எங்கேயாச்சும் வப்பாட்டி மண்ணாங்கட்டி கூட்டுன்னு வச்சுக்கேன், யாரையாச்சும் வப்பாட்டி அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கேன், உன் கவட்டை கிழிச்சே போயிடும். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? உன் கவட்டை இருக்கு, உன் கவட்டை அப்படி நான் எங்க கூட்டி வர போறேன்? நான் எங்க கூட்டி போறேன்? எனக்காக நீ தான் ரெடி பண்ற. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்னைய வந்து புரோக்கர் அளவு ப்ரோ சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. அது பார்த்த முடியும். மாமனுக்காக நீ புரோக்கர் வேலை மட்டும் இல்ல, என்ன வேலை வேணுமாலும் செய்யலாம். ஜிம் பாடி ஆம்ஸ் பாத்தியா? அப்படி மாமே வீடு கட்டி ரவுண்டு கட்டினேன்னு வச்சுக்குவேன், அப்படியே கிழிச்சிருவேன், அப்படியே பொழந்துட்டு போயிருவேன். சிப்பே கடையில என்ன ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல இருந்து வரீங்களா? இல்ல உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ. எப்போ வந்துச்சு இந்த ஐடியா? இன்னைக்கு காலையில 8:40. என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இத சொல்லியே ஆகணும். 5 மணி 10 மணி கட் பண்ணி விடட்டா மணி. ஜஸ்ட் ஃபன்னு. அவனாவது கலாச்சிங்க கொன்றுவேன், நிஜமாவே கட் பண்ணிடுவேன். நான் அப்பவே சொன்னேன், இந்த அம்மா பசங்க எல்லாம் வேணாம், செட் ஆகாதுன்னு. கேட்டியா? எவ்வளவு வாட்டி சொன்னேன், அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா? அதை விட இந்த இன்னொரு அம்மான்னு சொன்னாண்டி, அதுலதான் நான் விழுந்துட்டேன். பாப்ப என்னத்த பாக்க போற? நீ பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் எங்க அப்பா பாத்துட்டு இருக்கும் நினைச்சியாக்கும். இந்த 5 வருஷம் இல்ல 10 வருஷம் ஆனாலும் நானா முரண்டு பிடிச்சு வீட்டுல உட்கார்ந்து இருந்ததான் ஆச்சு. எங்க அப்பா உன் கையில பிடிச்சு கொடுக்கணும்னு கனவு காங்காத. அத உனக்கு நெசமாவே என்ன கட்டிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நான் ஒரு யோசனை சொல்றேன், செய். என்ன அது? பேசாம எங்க அப்பனை போட்டு தள்ளிடு. அம்மோ, எல்லார்கிட்டையும் அடங்கி போற நீங்க கட்டின புருஷன் கிட்ட மட்டும் திமிராவும் தெனாவட்டாவும் பேசுறீங்களே, எந்த தைரியத்துல பேசுறீங்க? அது வேற ஒண்ணும் இல்லங்க, கட்டின புருஷன் மேல மட்டும் தான் ஈஸியா வரதட்சணை கேஸ் போடலாம். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். அப்ப நீங்க புதுவிதமா ஜாக்கெட் தப்பீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வச்சிருக்கீங்க, நான் ஜிப்பே வச்சு தப்பேன். கலட்டுறதுக்கு சிரமமே இருக்காது. தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. எனக்கு ஜன்னல் வச்சு தேய்ச்சி தருவீங்களா? ஜன்னல் என்ன, பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன், காத்தோட்டமா இருக்கும். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது.